சங்கமம் 12 முப்பெரும் விழா, பேச்சரங்கம், கவியரங்கம் இதெல்லாம் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு மாதமும் இடைவராமல் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய உழைப்பை செலவு செய்து முன்னாள் முதல்வர் அவர்கள் சொல்லுவார்கள், மு.க. ஸ்டாலின் அவர் இன்றைய முதல்வரை பார்த்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி என்று கேட்டால் உழைப்பு 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 என்று சொல்வார். அந்த மாதிரி இந்த தமிழ் சங்கத்தின் உழைப்பு 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 என்று சொன்னால் நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் என்று சொன்னால் அது உண்மை, பொய்யல்ல. மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற செயலாளர் வாமூரா ரவி அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழை வளர்ப்பதற்காக ஒரு மன்னனும் ஒரு கவிஞனும் எவ்வாறு முயற்சி செய்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல ஆசைப்படுகிறேன். நடையீது காட்டிடும் முன்பே கொடைதனை கற்றோனே நட்புணவர் பெரும் சாத்தான் காட்டில் கண்டான் கொடியசைய நாட்டை ஆண்ட குமணவல்லல் தம்பி சூழ்ச்சியால் முடியிழந்து முன்னேற்றம் இழந்து வேங்கை மூச்சு விடும் கானகத்தில் வாடக்கண்டு தடையுடையான் மன்னன் கலங்கி நின்றான் தமிழ் கவிஞன் ஆக நான் உன்னை காண வந்தேன் என்று சொன்னான் ஒரு கவிஞன். வேல்வேந்தன் அன்னவனை உற்று நோக்கி வெப்பத்தால் வாடியவன் அவனை நோக்கி பால் விரிந்து முரசகத்தும் பசிதீரா பாலகன் தன் தாயின் முகத்தை 100 முறை நோக்க பசியாக ஓடி வந்தேன் குமணவல்லா உன்னிடத்தை ஏதோடு கிடைக்கும் என்று ஓடி வந்தேன் என்று சொல்லுகிறான். அதற்கு குமணவல்லால் சொல்லுகிறார், என்னை எட்டடுக்கு மாலையும் நகரும் என்னிடத்தில் இருக்கையிலே நீ வந்திருந்தால் ஒட்டகத்தின் காலடியில் ஒத்த முத்தும் ஒளி சிறந்த பொண்ணும் தந்திருப்பேன். ஆனால் திட்டமெல்லாம் தயாராகி இருக்கையிலே நான் என்ன செய்ய இப்பொழுது வந்திருக்கிறாயே, ஆனால் ஒன்று உரைப்பேன் அவ்வாறு செய்க என்றான். என்னவென்று கேட்டான் கலைஞன். விலை பகுந்து முடிசூடி வெற்றி இருந்திருக்கும் தம்பியிடத்தில் என்னுடைய தலைவனை கொண்டு போய் கொடுத்தால் உனக்கு 1000 செம்பன் தந்துடுவான். நீ உயர நிலை உயர நெடும் தமிழுக்கு தொண்டு செய், என் தலைவனை செல்வதற்கு சம்மதித்தேன். தமிழ் உணர்ச்சி காவலனே தலையை வெட்டி எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். தமிழை காப்பாற்றுவதற்கான மன்னன். அப்படி அவர் சொல்லுகிறார், மன்னா உனது என்னை வரிவேங்கை என்னை கொல்ல வந்தால் என் சபை எடுத்து சாவேன என்று சத்தியமாய் உன்னை சாக விட மாட்டேன். விதை நெல் கிடைத்தால் அதை காப்பாற்ற வேண்டும் என்று வேக வைத்தால் விளைவது என் கண்ணீர் நதி நிறுத்த சொல்லுகின்றேன். உமது ஊற்றை நான் நிறுத்தி போவதற்காக அங்கு வந்தேன். உன்னுடைய புகழ் உலகெங்கும் போகும் மன்னா, நன்றி, வாழ்க வாழ்க வளர்க்கும் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு கவிஞனும் அரசனும் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் நாம் இப்பொழுது தமிழை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக காஞ்சி காமராஜ் நற்பணம் என்ற தலைவர் கோவை சுந்தரம் அவர்கள்.